எங்களோட கட்டமைப்பும் எங்களோட கூட்டமும் எங்கள் கூட இருக்கிற தோழர்களும் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து பாதி தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டணி ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா அது எங்கள் தலைவர் தளபதி தான் சிஎம்மாக இருப்பார். அது கீழே என்னென்ன பதவிகள்ன்றது அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி அது பண்ண வேண்டிய விஷயம். ஸோ யாருமே நினைக்காதீங்க எங்கள் தலைவர் கீழே இறங்கி அவர் டெப்டி சிஎம்மாவோ இல்லை அவருக்கு வேறு ஏதாவது பதவியை கொடுத்துட்டு நாங்கள் முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு அண்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி யாராவது கனவு கண்டிங்கன்னா அது நடக்கிற விஷயமே கிடையாது. ஸோ இது என்னோட வியூகம். அதாவது நான் தமிழக வெற்றி கழகத்திலும் மக்கள் இயக்கத்திலேருந்தும் ட்ராவல் பண்ணி வரும்போது என் தலைவரை பார்த்திங்கன்னா நான் கீழே இறங்க விடவே மாட்டேன். ஸோ சப்போஸ் அப்படி ஏதாவது சூழ்நிலை அது இப்படி வராது, சூழ்நிலைகள் வந்ததுன்னா அது தலைமை தான் முடிவு பண்ணணும். தலைமை சைட்லேருந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நிறைய இடத்துல இந்த ஃபேக் ப்ராமிசஸ், ஃபேக்